அனுஷ்யா தொடர்கிறது. 1995 தலசேரி. சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் தலைமையில் குழு தலசேரிக்கு வந்தது. தலசேரி காவல் நிலையத்தில் இருந்த காவலர்களுக்கு அனுஷ்யா தேவி, மாலாதேவி யார் என்றே தெரியவில்லை. ஒரு சீனியர் கான்ஸ்டபிள் சரவணனிடம் 1970களில் வேலை பார்த்தவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க. தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில் ரிட்டையர்ட் கான்ஸ்டபிள் தாமஸ் குரூஸ் இருக்காரு, நீங்க அவரை போய் பாருங்க. சரவணன் தாமஸ் குரூஸ் வீட்டிற்கு விரைந்தார். வீட்டு வாசலில் ஒரு பெரியவர் கைலி பனியுடன் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். தோற்றத்தை வைத்து அவர்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற யூகித்த சரவணன், ஐயா கான்ஸ்டபிள் தாமஸ் குரூஸ் நீங்க தானே? அவர் கண்களை சுருக்கி பார்த்து, ஆமா, நீங்க யாரு? உங்களை பார்த்தா வெளியூர் மாதிரி தெரியுதே. என் பேர் சரவணன், சப் இன்ஸ்பெக்டர். மெட்ராஸ்லேருந்து ஒரு விசாரணைக்காக வந்திருக்கிறேன். ஓ அப்படியா, உட்காருங்க, டீ சாப்பிடலாம் என்று கூறிவிட்டு உள்ளே குரல் கொடுத்தார். ஐயா, உங்களுக்கு மாலாதேவியை தெரியுமா? அவர் முகம் யோசனையில் சுருங்கியது. நல்லா தெரியுமே, தெய்வம் மாதிரி இருந்த புருஷனையும் பிள்ளையும் அம்போன்னு விட்டுட்டு மெட்ராஸுக்கு சினிமாவில் நடிக்க போனவ தானே அவள். அவங்க புருஷன் பேர் என்ன? இப்போ அவர் எங்கே இருக்காரு? அவர் பேரு அச்சுதன் நம்பூதிரி. எல்லா மந்திரங்களும் தெரிஞ்ச கோயில் தந்திரி. பையனையும் தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு காசிக்கு போறேன்னு போனவர் தான், திரும்பி வரவே இல்லை. தேநீர் வந்தது. அனைவரும் சிந்தனையுடன் அருந்தினர். மாலாதேவி இங்கே திரும்ப வந்தாங்களா? ஒரே ஒரு முறை திரும்பி வந்தாள். பூர்வீக வீடு சொத்துக்களை விற்பதற்காக வந்தாள். நான் தான் நல்ல விலைக்கு விற்க ஏற்பாடு செஞ்சேன். போகும்போது எனக்கு 5 தங்க காசுகள் 500 ரூபாயும் கொடுத்தாள். வேற முக்கியமான விஷயம் ஏதாவது சொன்னாங்களா? மெட்ராஸ் சினிமாவில் அவளுக்கு அம்மா வேஷம் தான் கொடுக்குறாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டாள். எப்படியாவது என் மகளை இந்தியாவிலேயே பெரிய ஹீரோயின் ஆக்குவேன்னு சொன்னான். உள்ளே இருந்து பெண் குரல் கேட்டது. என்னங்க, வாங்களேன். தாமஸ் எழுந்து உள்ளே சென்றார். சிறிது நேரத்தில் அவர் மனைவியோடு வெளியே வந்தார். இவள் ஏதோ புது தகவல் சொல்கிறாள், என்னன்னு கேட்டுக்கோங்க. அந்த வயதான பெண் சரவணனை பார்த்து கூறினாள். 2 வருஷத்துக்கு முன்னாடி அதிகாலையில் சர்ச்சுக்கு போகும்போது திருவாலங்காடு ராமசாமி கோவில் பக்கத்துல அச்சுதன் நம்பூதிரி வாலிப வயசுல எப்படி இருந்தாரோ அதே உருவத்துல ஒரு பையன் நின்றுக்கிட்டு இருந்தான். நான் அச்சுதன் தந்திரி மோனே அப்படின்னு கூப்பிட்டேன். உடனே அவன் தோளில் இருந்த துண்டை எடுத்து தலையில முக்காடு போட்டு வேகமா ஓடிட்டான். சரவணன் தாமஸ் முகத்தை கேள்விக்குறியோடு பார்த்தார். தாமஸ் பெருமூச்சோடு தொண்டையை செருமிக் கொண்டு, மகன் இங்கே இருக்கானா? அச்சுதன் தந்திரி இங்கே தானே இருக்கணும். ஆனா யார் கண்ணிலையும் பட்டதே இல்லையே. தலைமறைவா என்ன பண்றாங்க? சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் தாமஸை பார்த்து தலையசைத்து, என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். 1975 தலசேரி. குகை மண்டபத்தின் நடுவில் அச்சுதன் நம்பூதிரி நட்சத்திர யோக தோஷங்கள் இல்லாத பிரம்ம முகூர்த்தத்தில் அக்னி குண்டத்தை வளர்த்து அனக சக்கரத்தில் அனுஷாவை சயனிக்க வைத்து கண்களை மூடிக்கொண்டு மிருதய சஞ்சீவி மந்திரத்தை உச்சாடனம் செய்ய தொடங்கினார். சூரியோதயம் நெருங்கும் வேளையில் குகையில் ஒளியும் வெப்பமும் பெருகி காற்று சுழன்று சுழன்று அடித்தது. அனுஷாவின் தேகம் முழுவதும் அதிர்ந்து பொன்னிறத்தில் ஒளிர்ந்தது. தேகம் சக்கரத்தின் மேல் நோக்கி எழுந்து 3 முறை குலுங்கியதும் வாய் அகலத் திறந்தது. ஆ ஊ என்ற அலறல் சத்தம் குகை முழுவதும் எதிரொலித்தது. சூட்சும சரீரம் பிரசன்னமானது. ஸ்தூல சரீரம் சக்கரத்தின் மையத்தில் அடங்கியது. அச்சுதன் நம்பூதிரி கண்களை திறந்து சூட்சும சரீரத்தை பார்த்தவுடன் திகைப்புள் மூழ்கி பேரதிர்ச்சி அடைந்தார். சூட்சும சரீரம் கரிய நிறத்தில் இருந்தது. ஓலைச்சுவடியில் அதற்கு கொடுக்கப்பட்டிருந்த விளக்கம் அவரின் நினைவுக்கு வந்தது. சஞ்சீவி மந்திரத்தின் பலனாக வெண்மை நிற சூட்சும சரீரம் தோன்றுவதே நன்மை. மந்திரத்தால் அதை கட்டுப்படுத்தி சாந்தமாக உடலோடு சேர்த்து உயிர்ப்பிக்க முடியும். எதிர்விளைவாக கருமை நிற சூட்சும சரீரம் தோன்றினால் அதை எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாது. சஞ்சீவி மந்திரத்தை பிரயோகித்த மனித சக்தியும் அதற்கு அடிமையாகிவிடும். கரிய உருவம் சக்கரத்தில் இருந்த அனுஷாவின் பொன்னிற உடலை பார்த்து மகிழ்ச்சியில் பரவசப்பட்டது. அச்சுதன் நம்பூதிரியின் பக்கம் திரும்பி அருகில் வந்து கழுத்தை பிடித்து இறுக்கியது. அச்சுதா, அனுஷாவை உயிரோடு எழுப்புவதற்கு சுவடியில் என்ன எழுதியிருந்தது சொல். நம்பூதிரி மூச்சு திணறிய நிலையில், இல்லை, உன்னுடைய சூட்சும சரீரம் தீட்டுப்பட்டு விட்டது. இனி உன்னால் உயிரோடு திரும்ப முடியாது. கரிய உருவம் நம்பூதிரி அக்னி குண்டத்தின் மேல் நிறுத்தியது. சொல்கிறாயா, இல்லை நீ வளர்த்த அக்னிக்கு நீயே இரையாக போகிறாயா? என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன், அது மகாபாபம். கரிய உருவம் குகையின் மூலையில் நின்று கொண்டிருந்த வாமனன் நம்பூதிரியை தூக்கி வந்து அக்னியின் மேல் நிறுத்தியது. அவன் அப்பா அப்பா என்று அலறினான். ஐயோ, அவன் பச்சிலம் பாலகன், உன் சகோதரன் அனுஷியா, அவனை விட்டுவிடு. எனக்கு ஏது உறவு? 2 சரீரமும் ஒன்றானால்தான் உயிர் உறவு இல்லாம். இப்போது நீ சொல்லாவிட்டால் இவன் பலியாக போவது நிச்சயம்.
சொல்லிவிடுகிறேன், கடவுளே என்னை மன்னித்து விடு. உன்னுடைய கருமை நிற சூட்சுமம் சரீரம் சித்தியடைய வேண்டுமென்றால் உன் திருவோண ராசியில் நீ பிறந்த தினமான விஷு பண்டிகையில் அடுத்து வரும் பிரம்ம முகூர்த்தத்தில் பிறக்கப் போகும் 3 பெண் சிசுகள் வளர்ந்து கன்னி பருவம் எய்திய பிறகு உனக்காக உயிரையும் தேகத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். அப்போது நீ உயிர் பெற்று உலகப் பேரழியாகவும் பார்ப்புகளும் கலை தாரகையாகவும் திகழ்வாய். நம்பூதிரி 2 கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுதார். கரிய உருவம் நம்பூதிரி அழுவதை பார்த்து சிரித்தது. அழுகையை நிறுத்து நம்பூதிரி. 3 கன்னிகள் எனக்காக உயிர் கொடுப்பார்கள். நான் உலகப் பேரழியாக உயிர் பெற்று வருவேன். இந்த யாகத்தை நீதான் முன்னின்று நடத்த வேண்டும். அதுவரை வாமனன் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பான். சிராளி அம்மன் கோயில் குகையில் அச்சுதன், வாமனன், நம்பூதிரிகள் கருமை நிற சூட்சும சரீரத்துக்கு முன்னால் அடிமைகளாக நின்று கொண்டிருந்தனர். 1995 வடபழனி. சப் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து இன்ஸ்பெக்டர் அறைக்குள் நுழைந்தார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். அனுஷா கிட்ட கடைசியாக ஃபோனில் பேசுனது நடிகர் ரஞ்சித்குமார் தான். அவரிடமும் விசாரணை பண்ணினா ஏதாவது புது தகவல் கிடைக்கலாம் சார். நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் போய் விசாரிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் மனோகரன் சிந்தனையுடன் அவரை பார்த்து, ஆர்கே இஸ் வெரி பிக் ஷாட் இன் தமிழ்நாடு. 20 வருஷம் பழைய கேஸ் அவர்கிட்ட போய் எப்படி கேட்பீங்க? அவரிடம் விசாரணைக்கு போகிற மாதிரி இல்லாமல் தகவல் உதவி கேட்குற மாதிரி முயற்சிக்கலாமே சார். ஓகே, வெரி சென்சிட்டிவ் மேட்டர். ரொம்ப கவனமாக பண்ணுங்க. தேங்க்யூ சார். மாரிமுத்துவின் ஜீப் ஆர்கே மாளிகைக்குள் நுழைந்தது. வரவேற்பறையில் காத்திருந்தார். சிறிது நேரத்தில் வெண்மை நிற வேட்டி சட்டையில் ஆர்கே வந்தார். வாருங்கள். வணக்கம். வணக்கம் சார். நான் சப் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து, வடபழனி போலீஸ் ஸ்டேஷன். நான் வந்த விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அனுஷாவை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு வழக்கில் அவங்களை பற்றி புதிய தகவல் தேவைப்படுகிறது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்கிறதுல ஆட்சேபனம் எதுவும் இல்லையே சார். எந்த தயக்கமும் வேண்டாம், தாராளமாக கேளுங்க சார். அனுஷியா கடைசியாக உங்ககிட்ட தான் ஃபோனில் பேசியிருக்காங்க. அவங்க தற்கொலை எண்ணத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? எதுவும் தோணலை. அனுஷியா தற்கொலை பண்ணினது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாகத்தான் இருந்துச்சு. நான் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லத்தான் ஃபோன் பண்ணினேன். அனுஷியா இந்திரஜித்தை காதலிச்சாங்கன்னு பத்திரிகைகள்லாம் வந்திருக்கே, உங்ககிட்ட அதை பற்றி பேசியிருக்காங்களா? இல்லை, என் கூட நடிக்கிறவங்களோட பர்சனல் விஷயங்களில் நான் தலையிடவே மாட்டேன். அந்த அறையின் மையத்தில் ஒரு பெண்ணின் படம் மாலையிடப்பட்டிருந்ததை கவனித்த மாரிமுத்து, இவங்க யாரு சார்? என்னுடைய மனைவி. ஓ, வெரி சாரி. இப்போது இறந்துட்டாங்க இல்லையா சார்? 22 வருஷம் ஆச்சு. என்னாச்சு சார்? எப்படி இறந்தாங்க? மாரடைப்பு வந்து இறந்துட்டாங்க. அனுஷியா தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்களா சார்? ஆமாம். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கள் சார்? ஒரே ஒரு பையன்ப்பா, அமெரிக்காவில் இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் சார் திருமணமே பண்ணிக்கலையா? இல்லைப்பா, பண்ணிக்கல. ஓகே சார், ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன், போய் வாருங்கள். சப் இன்ஸ்பெக்டர் சென்ற பிறகு ஆர்கே சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து தன் மனைவியின் படத்தை பார்த்து கொண்டிருந்தார். அனுஷாவின் முகமும் அவர் மனதிற்குள் நிழலாக ஆடிக்கொண்டிருந்தது.